சொன்னாங்க 142 சங்கீதம் 142 சங்கீதம் 4 வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொன்னாங்க, தன்னுடைய சூழ்நிலையின் மத்தியிலே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படி சொன்னாங்க, வாசிங்க. வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? பிரியமானவர்களுக்கு புரியுதா? வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும். சங்கீதக்காரனுடைய வியசனத்திலே சங்கீதம் போற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? முதல் வசனத்தில் படிங்க, அப்ப தெரியும். 142 ஒன்றிலிருந்து படிங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சத்தமாய் கூப்பிடுகிறேன், சத்தமாய் கூப்பிடுகிறேன். கர்த்தரை நோக்கி சத்தமாய் கெஞ்சுகிறேன். கெஞ்சுகிறதும் கூப்பிடுகிறதும், சத்தமாய் கூப்பிடுகிறவர் சத்தமாய் கெஞ்சுகிறதும் அவருடைய சூழ்நிலை, அவருடைய பிரச்சனை பெரிதா இருக்கு இல்லையா? அடுத்த வசனம் வாசி. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தேங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். அப்புறம் நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும். ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. அநேகர் எனக்கு எதிராக என்ன வச்சாங்க? அதான கண்ணி. கஞ்சி வச்சாங்கல்ல, கண்ணி. அப்படின்னா ஐயோ, அவசரம் வாசிக்கல. என் ஆவி என்னில் தேங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். புரிஞ்சாச்சுங்களா? உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சாச்சுங்களா? இல்லையா? புரியல. ஹலோ, நீ நடக்க வேண்டிய வழியில மறைந்திருந்து உனக்கு எதிராக சத்ரு கண்ணி வச்சாங்க. கண்ணி வைக்கிற? கண்ணி எதுக்கு வைக்கிற? விழுகட்டும். இல்ல, கண்ணி வச்சு என்ன பிடிப்பாங்க? பண்ணிய பிடிப்பாங்க, கிளிய பிடிப்பாங்க இல்லையா? புறாவை பிடிப்பாங்க, கண்ணி வச்சு. நீ நடக்கின்ற வழி யாருக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியும். நீ நடந்து போகிற வழி, நீ நடந்து போகிற வழி. ஹல்லேலூயா. நீ போற வழி சொல்லுங்கப்பா. சொல்லுங்க, எந்த வழிக்கு போற? சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கையில் 10 காசு வரும்போது கேட்பாங்க, நீ எந்த வழிக்கு போற சொல்லு. சும்மா தமாசு கேட்பாங்க. அப்போ நாம் நடக்க வேண்டிய வழியிலே சத்ரு மறைவாயிருந்து கண்ணிய வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? உன்னுடைய வழியிலே சத்ரு கண்ணி வைக்கிறாங்க. அர்த்தம் என்ன? அது கண்ணியுடைய அது விழுகட்டும் தான். உங்களுக்கு புரிஞ்சு சொல்லுங்க. நல்ல முறையில் போகக்கூடாது. கரெக்டா? ஆனா நான் நினைச்ச அந்த அளவுக்கு நீங்க வரல. உங்க மைண்டுக்கு அது நீங்க நடக்க வேண்டிய வழியில மறைவாய் கண்ணி வச்சாங்க. நான் சொல்லட்டுமா? நீ நடக்கின்ற வழி, அந்த வழிக்கு ஒரு எண்டு இருக்கு இல்லையா? இருக்கா? எண்டுனா முடிவு. அதுதான் உன்னுடைய நன்மை, அதான் உன்னுடைய ஆசீர்வாதம். நீ இந்த வழியிலே ஆரம்பிச்சுட்டு அங்க போய் அந்த வழி அந்த வழிக்கு கடைசிக்கு வந்தா தான் உன்னுடைய எண்டு பாயிண்ட் இல்லையா? அங்க வரக்கூடாது என்று சொன்னால் நீ மேலே போகக்கூடாது, உயர்வை பெற்றுக்கொள்ள கூடாது, முன்னேறக்கூடாது. நீ இருக்கிற அளவிலே இருக்க வேண்டும், இல்லை அதற்கு கீழே போக வேண்டும் என்று சத்ரு மறைந்திருந்த உன் வழியிலே கண்ணி வைக்கிறாங்க.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்ன வைக்கறாங்க? எப்படி வைக்கறாங்க தெரியுமா? தெரியுமா? நம்ம கண்ணுக்கு தெரியாது. சத்துரு எங்க தான் கண்ணி வச்சுன்னு தெரியாது. தெரியுமா? கண்டுபிடிக்க முடியாது. ஆனா வயல் இருக்கு. ஹலோ, இங்க தான் இருக்கிறீங்களோ? ஸ்தோத்திரம். நாம் சஞ்சரிക്കേണ്ട வழியிலே கண்ணி வச்சிருக்கிறாங்க. யாரு? சத்ரு மறவாய் என்று சொன்னால் நம்முடைய கண்ணுக்கு தெரியாம எப்படியாவது அதுக்குள்ள மாட்டி, அம்மா சொன்னது போல நாம் சரியாய் பயணம் செய்யக்கூடாது, முன்னேறக்கூடாது, உயர்வை பெற்றுக்கொள்ள கூடாது என்று நினைத்து சத்ரு நம்முடைய வழிக்கு எதிராக கண்ணி வைக்கும் போது சங்கீதக்காரன் கூப்பிடுகிறார், ஆண்டவரே வலது வாசமாய் நான் பார்க்கிறேன், வலதுபுறமாய் கண்ணோக்கி பார்க்கிறேன். அதென்ன சங்கீதக்காரன் அப்படி சொல்றேன்? எனக்கு எங்க தெரியுமா? எனக்கு இந்த வலதுபுறத்துல தான் யாராவது பேசுவாங்க, எனக்கு ஒத்தாசை, எனக்கு உதவி எங்க இருந்து வருவாங்க? வலது வாசத்திலிருந்து வருவாங்க. அதனால் வலதுபுறமாய் கண்ணோக்கி பார்க்கிறேன். அப்படி பார்த்த போது ஒருவரும் இல்லை, என்னை இந்த வலது வாசத்தில் ஒருவரும் என்ன அறிவார், ஒருவரும் இல்லை. நான் சொல்றது புத்தகங்களுக்கு நான் கணக்கு பண்றேன். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என்னுடைய வழியிலே கண்ணி வச்சிருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி போகணும், எண்டில் போகணும், பினிஷிங் பாயிண்ட்ல. என்னது? அதுதான் பினிஷிங் பாயிண்ட் இல்லையா? பினிஷிங் பாயிண்ட்ல போனா தானே நமக்கு என்ன கிடைக்கும்? பரிசு கிடைக்கும் இல்லையா? அப்ப பினிஷிங் பாயிண்ட்லேக்கு போகாதபடிக்கு கண்ணி வச்சு பிடிக்கிறாங்க. ஓ, நீ இப்படி முன்னேறக்கூடாது இல்லையா? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சில அளவு நம்மளே பார்த்துட்டு டெய்லி வேலை இருக்கு, உனக்கு டெய்லி வேலைக்கு போறீங்களா, நல்ல சம்பளமா, ஊட்டி இருக்கா, ஐயோ பரவாயில்லையே, நீ எல்லாம் கொடுத்து வச்ச சொல்லுவாங்க. 2 நாள் கழிச்சு பார்த்தா நமக்கு வேலையும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஓட்டியும் இல்லை, வேலையும் இல்லை. அப்படிப்பட்டவர் பார்த்துருக்கீங்களா நீங்க? பயங்கர பவர் ஆளுக்கோட பேச்சுக்கு நீங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் வீட்டுக்கு மேல நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு மேல நின்று அப்ப அந்த சகோதரி தமாஷை தான் சொன்னேன், அந்த பேச்சோட பவர் பாருங்க. அந்த சகோதரி, ஏய் சகோதரனை கீழே நிற்க தெரியாதா, மேல போய் நிக்கிறியா கேட்டாச்சு. அப்ப அந்த சகோதரி, ஆமா கொஞ்ச நேரம் மேல நிக்கிறேன்னு நினைச்சேன். அப்படி சொன்ன போன அந்த சகோதரி அவரு போயிடுச்சு. இந்த சகோதரன் கீழே வரணும், கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்து காலை உடஞ்சி போயிடுச்சு. அப்ப நீ முன்னேறக்கூடாது, உயரக்கூடாது, உன் வாழ்க்கையே இப்படி ஆக வேண்டும், கீழே தான் போகணும் தவிர உயர்வு, பினிஷிங் பாயிண்ட், பரிசு நீ நினைச்ச அளவுக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நான் இதோட கூட என்னுடைய போன வாரத்தில் நடந்த ஒரு அனுபவம் நான் சொல்றேன். நீங்க வாய்ஸ்ல கட்டது போல எங்களுக்கு ஒரு வீடு அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சாச்சு, பாஸ் ஆயிடுச்சு. அது வந்ததிலிருந்து எங்களுக்கு பயங்கரமான போராட்டம். கார் இருக்கிறா, மாமனார் பென்ஷன் வாங்குறா, இவரான அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஒரு வண்டிக்கு 2 வண்டி, 2 2 வீலரு, 4 வீலரு, அது இது ஒன்றுக்கும் குறவில்லை, சுகமாய் வாழ்றாங்க. இவங்களுக்கு எதுக்கு வீடு? பிரச்சனை ஆச்சு. ஹலோ, இங்கே தான் இருக்கிறீங்களோ? போன வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே இல்ல, நான் உபவாசம் இருக்க சொன்னாங்களா? என்னோட விஷயம் நான் சொல்லல. நான் என் ஃபேமிலி, என் பிள்ளைகளும் நான் என் மனைவியும் ஒரே மனதோட அந்த விஷயத்துக்காக தேவ சமூகத்தில் பயங்கரமா அன்னைக்கு பண்ணி ஜபத்தை மாதிரி ஜபம்.
கரங்களை சேர்த்து வைத்து, ஆண்டவரை எங்களுக்கு வர வேண்டிய நன்மை, நான் இன்னைக்கு உங்களோட சொல்றேன், அனுபவத்தில் எனக்கு வர வேண்டிய நன்மை, நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மை, அது அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, சொந்தக்காரிடத்தில் இருந்தாலும் சரி, எனக்கு வர வேண்டிய நன்மை என் கரத்துக்குள் வந்து சேர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் போராடி 12 வரைக்கும் ஜெபம் பண்ணியாச்சு. ஜெபம் முடிச்ச ஒரு கிட்டத்தட்ட 2:30 மணி ஆயிடுச்சு. என் பையன் போனுக்கு பையன் போன் நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க. பையன் போனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ், எங்கள் பஞ்சாயத்து மெம்பரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு, திங்கக்கிழமை நீங்கள் கட்டாயமாக வாங்க, உங்கள் பிரச்சனை நாங்கள் முடிச்சுட்டாங்க. திங்கக்கிழமை போயிடுச்சு, எல்லா பேப்பர்ஸ் ஒர்க்கும் முடிச்சுட்டாங்க. செவ்வாய்க்கிழமை அஸ்திவாரம் போடுச்சு. இன்னைக்கு ஃபவுண்டேஷன் வேலை முடிஞ்சிச்சு. சத்ரு வெக்கப்பட்டு போயிடுச்சு. வழியிலே கண்ணி வச்சு அல்லேலூயா பிடிக்கலாம் என்று சத்ரு நினைத்த போது என் ஆண்டவர் அதன் மேல் ஜெயத்தை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும், உன்னுடைய வாழ்க்கையை நான் முடிக்கிறேன். நீ வாழக்கூடாது, நீ உயர்வு பெற்றுக்கொள்ள கூடாது, நீ அது வெளியே வரக்கூடாது என்று யாராவது உன் பேரில் சொல்லுவோமானால், இன்றைக்கு பரிசுத்தாவி நான் சொல்லுகிறேன், அதன் மேல் ஜெயம் எடுக்கும்படிக்கு கர்த்தர் உனக்கு கிருபையை தருவாங்க. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாங்க, நான் கண்ணியை எனக்காக கண்ணி வச்சிருக்கிறாங்க. தெரியாதாண்டவரே, என் வழியில கண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால நான் எங்க பார்க்கிறேன்? வலதுபுறமாய் கண்ணோக்கி பார்க்கிறேன். எனக்கு ஏதாவது ஒத்தாசு வருமா என்று கண்ணோக்கி பார்க்கிறேன். அடுத்த வசனம், ஒருவரும் என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. நான் சொல்லியாச்சுங்களா, இந்த ஆலோசனை சங்கத்திலே வலது பாசத்தில் இருக்கிறவங்க தான் அனுகூலமாய் பேசுவாங்க. நம்மளோட பிரச்சனத்துக்கு, நம்ம ஒரு பிரச்சனமாய் போகும்போது ஆலோசனை சங்கத்திற்கு வலதுபுறமாய் சொல்லுவாங்க, நமக்கு அனுகூலமாய் பேசுவாங்க. சங்கீதக்காரன் சொல்றாங்க, வலதுபுறமாய் கண்ணோக்கி பார்த்து என்னை அறிவார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியல, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய சில என்ன சொல்லுவாங்க, ஜீசஸ் சில கேஸின் விஷயத்தின் மேல், கேஸ்னா என்ன சொல்லுவாங்க, கோர்ட்டுக்கு. எஸ், வெரி குட். அப்படிப்பட்ட சில விஷயத்தின் மேல் கர்த்தருடைய கரம் இறங்க போகிறது. அதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வர வேண்டிய சில நன்மைகள் சில இடத்து பிளாக் ஆகி நிற்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லி அது பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால். உனக்கு வர வேண்டிய சில பெனிஃபிட்ஸ் உன் சொந்தத்தில் இருந்து, ஹல்லேலூயா. ஓ, அது ஒரு வேளையிலே உன்னுடைய என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய பரம்பரமா நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்தா இருக்கலாம். சரஸ்வதி அம்மா, அது லட்சுமி அம்மா. ஆமென், ஸ்தோத்திரம். உட்கார்ந்துங்கம்மா இயேசுவின் நாமத்தினால் உட்கார்ந்துங்க. ரபஷ் ஷேகானா துலாக்க ரபஷ். ஹல்லேலூயா. வர வேண்டிய சிலது இருக்கு இல்லையா, வந்து சேர வேண்டிய சிலது இருக்கு இல்லையா, இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. அது வந்து சேரும்படிக்கு ஹல்லேலூயா. அதை தடை பண்ணுகிற சொல்லிங்க, நீங்க ஜெபம் பண்ணீங்க, அதை தடை பண்ணுகிற அதிகாரிகள் இயேசுவின் நாமத்தினாலே, அது தடை பண்ணுகிற சில ஹல்லேலூயா சொந்தக்கார் ஹல்லேலூயா, உனக்கு நன்மை வரக்கூடாது என்று சொல்லி, ஹல்லேலூயா, உனக்கு நன்மை வரக்கூடாது என்று சொல்லி பிரேஸ்ல தடை பண்ணி வைத்திருக்கிற சில பிளாக் இயேசுவின் நாமத்தினாலே அதை முறியடிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, அதை முறியடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. வர வேண்டிய சில நன்மைகள் வந்து சேரும்படிக்கு. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லைவ் மூலமா என்ன கவனிக்கிற பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா, சில அரசாங்கத்தின் வர வேண்டிய சில காரியங்கள், அரசாங்கத்தின் சில வர வேண்டிய நன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா, அதிகாரிகள் தடை பண்ணி வைத்திருக்கிற சில விஷயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ரிலீஸ் ஆகட்டும். ஹல்லேலூயா, ரிலீஸ் ஆகும் இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் ஆனே. ஓ ரபஷ் சபராலா ரபஷ்.
உனக்கு வர வேண்டிய நன்மை. அப்ப வலது புறத்தை கண்ணோக்கி பார்த்தேன், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. நான் நினைச்சோம் அந்த வலது பார்சத்தில் இருக்கிற எனக்காக பரிந்து பேசுவேன் நினைச்சோம். ஆனா சங்கீதம் என்னை அறிவார், யாரும் இல்லை. என் பிரச்சனத்தை பார்க்கிற யாரும் இல்லை, ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் சூழ்நிலைகளை பார்க்க ஒருவரும் இல்லை. நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா யாரும் எனக்கு சகாயத்திற்கு இல்லை. வலது வாசமாய் கண்ணோக்கி பார்க்கிற என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. உதவிக்கு ஒருவரும் இல்லை. அடுத்தது என்னை அறிவார் ஒருவரும், எனக்கு அடைக்கலம் இல்லை. ஓ, ஒன்னு என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. நான் நினைச்சோம் இங்க இருக்கிறவர் எனக்காக வாதாடும் என்று நினைச்சோம், எனக்காக பேசும் என்று நினைத்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட நம்பிக்கையோட போனோம். ஆனா அவங்களும் கைவிட்டுட்டாங்க, அவங்களும் சைலண்ட் ஆயிடுச்சு. என்னை அறிவார் ஒருவர். சகோதரனே, பிரைஸ் காட், உன் அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. 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 என்னை அறிவார் ஒருவரும் இல்லை என்று கலங்கினே, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று தயங்கினே, என்னை அறிவார் இல்லை என்று கலங்கினே, என்னை விசாரிக்க ஒருவரும் ஓ ஜீசஸ். பிரியமானவர்களே, நான் அங்கே வலது வாசமாய் கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஆறாவது ஒத்தாசை பண்ணுமா என்று, என்னை அறிகிறவர் யாராவது இருக்கிறார் என்று நான் வலது வல்லமாய் கண்ணோக்கி பார்த்தேன். என்னை அறியா ஒருவரும் இல்லை. அடைக்கலம் எனக்கு ஒத்தாசைக்கு ஒருவரும் இல்லை, உதவி செய்ய ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அத நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீ தனிமையாய் போயச்சா, எனக்கு யாரும் இல்லையா, நான் தனிப்பட்ட நிலைமையிലേക്ക് போனாங்களா, தனிமையாய் போயச்சுங்கிற சிந்தனை உனக்குள்ள இருப்போமானா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்காக ஒருவர் இருக்கிறார். என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. நான் நினைச்சோம் இவரெல்லாம் எனக்கு என்ன தெரியும் என்று நினைச்சோம். அவர் அமைதியாயிடுச்சு, அடைக்கலம் போயிடுச்சு. என் ஆவி என் ஆவி என் ஆத்துமாவை விசாரிக்க ஒருவரும் இல்லை. நான் நினைச்சோம் இவங்களெல்லாம் எனக்கு இருக்கும் என்று நினைச்சோம். ஹல்லேலூயா. ஆனால் அவர் யாரும் எனக்கு ஒத்தாசைக்காய் இறங்கி வரவில்லை. வலது பார்சத்தை கண்ணோக்கி பார்த்த போது அது வேஸ்ட், சைலண்ட் ஆயிடுச்சு. அடைக்கலம் இல்லை, ஒத்தாசை இல்லை, யாரும் இல்லை. ஆமென். அப்படி இருக்கும்போது வலது பார்சத்திலே வலது புறமா யாரும் இல்லாமல் இருக்கும்போது ஒருவர் மரித்தோரிலிருந்து உயரவே எழுப்பி தேவனுடைய மகிமையின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. எனக்காக வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இன்றைக்கு எனக்கு வலது பார்சத்தில் ஒருவர் உண்டு. அவர் யார் தெரியுமா? நான் ஆராதிக்கிற கர்த்தர். வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். யாருக்காக? எனக்காக. உதவியற்ற எனக்காக, யாரும் இல்லாமல் இருக்கிற எனக்காக, என்னை விசாரிக்கும்படிக்கு மரித்தோரிலிருந்து எழுப்பின இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அந்த வலது வாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்.